பில்லி சூனியம் அப்படிங்கிறது ஒரு அமானுஷிய சிந்தனை. நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க சில பேர், நான் நடந்து விட்டே இருந்தேங்க, யாரோ என்னைய ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது, திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நைட் தூங்கும்போது கூப்பிட்ற மாதிரியே இருக்குது, கதை திறந்து அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது, கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குது. எங்கள் அம்மா இறந்து 25 வருஷம் ஆச்சுங்க, ஆனால் அவங்க இன்னும் பேசிட்டு எனக்கு கேட்குற மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே ஒரு அமானுஷியம் தொடர்பான விஷயங்களை சொல்லுது. இதெல்லாம் யாருக்கு இருக்கும்? ஆனால் நம்மளால் என்ன நினச்சிட்டுருக்குறாங்கன்னா, இந்த குழந்தை ஏதோ பார்த்து பயந்துருச்சு, அங்கே போய் மந்திரிச்சு போட்டோன்னே அந்த பிள்ளை அழுகை நின்றுருச்சு அப்படி. அப்போ அந்த தாயத்தில் இருக்கிற மந்திர சக்தியால், அதில் இருக்க மூலிகை சக்தியால் 7 விதமான கலர் போட்டு வச்சுருக்குறாங்க. இது என்னங்கம்மா அது அப்படின்னா, நான் நவக்கிரகத்தை அடக்கிறேன் இல்லை வசியம் பண்ணுறேன்னாங்க. அப்படின்னா 7 தானமாக இருக்குது, ராகுக்கு எதுக்குன்னு பொட்டு கண்டுபிடிக்கலைங்க, கண்டுபிடிச்சு அதையும் வச்சுருவேன். அப்போ இங்கேருந்து மூக்கு வரைக்கும் வந்துருச்சு பொட்டு. சரி, ராகுக்கு இது எப்படி இந்தம்மா எப்படி நான் கிரகங்களை அப்படியே ஆகர்ஷம் பண்ண போகுதுன்னு தெரியல எனக்கு. அவ்வளோ இப்படி அப்பாட்டாக்காரா நம்ம. சில சாமியாடிகள், சில குறி சொல்கிறவங்க இதை அடுத்தவங்களுடைய எமோஷனலை பயன்படுத்தி காசு பார்க்குறாங்க. உனக்கு இதாயிரும் அதாயிரும், நீ நடந்து போக முச்சந்தில் அடிபட்டு செத்து போயிடுவேன், 2 வீலரில் அடிபட்டு, இப்படிலாம் சொல்ல அவங்க ஆல்ரெடி டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை நம்பிடுவாங்க. பயம். வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம கூட மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்ல போறாருன்றதை பற்றி பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பில்லி சூனியம் செய்வினை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதாவது கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டால் நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லைன்னுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மக்களுக்கு நிறைய ஈடுபாடு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த பில்லி சூனியத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? பில்லி சூனியம் அப்படிங்கிறது ஒரு அமானுஷிய சிந்தனை. ஏதோ ஒன்று நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க சில பேர், நான் நடந்து விட்டே இருந்தேங்க, யாரோ என்னைய ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது, திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நைட் தூங்கும்போது கூப்பிட்ற மாதிரியே இருக்குது, கதை திறந்து அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது, கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குது. எங்கள் அம்மா இறந்து 25 வருஷம் ஆச்சுங்க, ஆனால் அவங்க இன்னும் பேசிட்டு எனக்கு கேட்குற மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே ஒரு அமானுஷியம் தொடர்பான விஷயங்களை சொல்லுது. இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, இதில் என்னுடைய கருத்துங்கிறத விட இவங்க யார் இதில் போய் மாட்டிக்கிறாங்க, அல்லது யாருக்கு இந்த மாதிரி அமானுஷ சிந்தனை அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு அப்படிங்கிற கிரகம், குருன்னு சில இடத்துல எழுதியிருப்பாங்க, சில இடத்துல வியாழன்னு எழுதியிருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, குருங்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு ராகு ஏதாவது இடத்துல கனெக்ட் ஆகுது அப்படின்னா ஒன்று. இன்னொன்று சந்திரன் தன்னுடைய ஆட்சி வீட்டில், உச்ச வீட்டில், நீச வீட்டில் இருந்து அதோடைய பார்வை ராகுக்கு எது பட்டுச்சு அப்படின்னா, கேது கூட விட்டுருங்க, ராகு மெயினாக விழுந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி அமானுஷ சிந்தனை இருக்கும். ஏன் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு ஓவர் திங்கிங் இருக்கும். ஏன்னா சந்திரனுங்கிறது இங்கே மனோகாரகன் சொல்கிறாங்க, 4ஆம் இடமான அந்த மனோகாரகன் தாய் ஸ்தானத்தை சொல்கிறாங்க. அந்த மனோகாரகன் ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் ஆகும் பொழுது தான் இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள். ஆமாம் அது பிரச்சனை தான், அமானுஷ சிந்தனை. அவங்க தான் சாமி ஆடுறவங்களும் அவங்க தான். இந்த சாமி ஆடுறவங்க, பேய் பிடிச்சிருக்கவங்க, பேய் ஓட்டுறவங்க, இவங்க எல்லாருமே குரு ராகு அல்லது சந்திரன் ராகு இந்த காம்பினேஷன்லேயே இருப்பாங்க. அது உண்மையாக பொய்யா அப்படின்னா, இப்போ பொதுவாக யார் ஆடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த சாமி பிடிச்சி ஆடுறவங்க பாதி பேர் ஏமாத்துறாங்க. ஒரு சில பேருக்கு உண்மையாலுமே இருக்கான்னு தெரியலை. ஆமாம், சரி, அது எப்படியோ இருந்துட்டு அது உண்மையான வச்சுக்குவோம். யார் சாமி ஆடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், குறிப்பாக படித்த பெண்கள் யாரும் ஆடுறது இல்லைங்க. படித்த பெண்கள் யாருமே ஆடுறது, எந்த ஐடி பிள்ளையுமே சாமி ஆமாம், எந்த ஐடி பிள்ளையும் சாமி ஆடுறதில்ல. ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறாங்க, ஒரு படித்து ஒரு நல்ல இடத்துல இருக்காங்கன்னு எந்த பிள்ளைக்கு சாமி வர்றதில்ல, அந்த பிள்ளைக்கு பேயும் பிடிக்கிறதில்ல. யாரெல்லாம் ஆடுறாங்க அப்படின்னா, கிராமத்தில் அவங்க பாட்டி தாத்தாலாம் இந்த கதை சொல்ல மாட்டார், பாட்டி தான் மெயினாக கதை சொல்லும். அம்மா அல்லது அம்மா வகையில் யாரெல்லாம் இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த வீட்டிலேருந்து வந்த பிள்ளைங்க, அப்பாவோடைய ஆதரவு குறைஞ்சி அம்மா வீட்டில் அந்த பாட்டி வீட்டில் வளர்ந்த பிள்ளைங்க, பெரும்பாலும் இந்த மாதிரி நான் சொல்கிற ஜாதகத்துலேயும் இந்த அமைப்பு இருக்கிற பிள்ளைங்க எதுங்க, குருவராகவும் சந்திரன்றாகவும் இருக்கிற பிள்ளைங்களுக்கு தனக்கு ஏதோ ஒரு அமானுஷ ஒரு சக்தி இருக்கிறதாகவும், ஒருத்தவங்க பார்த்தோன்னே நான் அழகாக அவங்க மூஞ்சியை பார்த்தோன்னே நான் சொல்லிடுவேன் அப்படின்னு தனக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கிறதாகவும் அவங்களே நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. இப்படி ஆளுக தான் பேயை ஓட்டுறேன், சாமி ஆடுறேன், எனக்கு நினச்சா அப்படியே அருள் ஆடுவேன், இந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மனதளவில் மிகப்பெரிய பயந்தாங்குழி இல்லைங்க, டேமேஜ் ஆனவங்க.
அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷம் பேச அழுக ஆரம்பிச்சிருவாங்க. என் புருஷன் சரியில்லைங்க, என் புருஷன் தண்ணி போட்டு வந்து என்னை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறான், அது பண்ணிகிட்ருக்கான், இது பண்ணிகிட்ருக்கான், எங்கள் மாமியாவுக்கு எனக்கு ஆகுறதே இல்லை, நான் எது செஞ்சாலும் என்னைய வந்து குறை சொல்லிகிட்டே இருக்கு. அப்படி மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க தான் தனக்கு ஒரு அமானுஷ்ய ஒரு சக்தி இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இப்போ அவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எதுக்கு ஆறாங்கன்னு நினைக்கிறீங்க? சாமி வந்து ஆடுனாங்கன்னா எல்லோரும் வந்து காலில் விழுவாங்கல்ல, காசும் போடுவாங்கல்ல. காசு ரெண்டாவதுங்க. சில வீட்டில் வந்து தனக்கான அங்கீகாரம் ஒரு ரெகக்னைஸ் கிடைக்காதனால புருஷனை மாமனார் மாமியார்லாம் வந்து ஒரு மிரட்டுறதுக்காக எப்போ சாமியார் பிள்ளைப்பா பார்த்துருங்க பண்ணு அந்த பிள்ளை வாயில் விழுகக்கூடாதுன்னு நம்மளை ஒரு பயமுறுத்துறதுக்காக கூட ஆடலாம். ஆனால் சில உண்மையிலேயே ஆடுறவங்க இருக்காங்க. உண்மையிலே ஆடுறாங்க என்னென்னா அப்படி அவங்க எண்ணம் இல்லைனாலும் கூட அவங்களுக்கே வந்து மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க, சின்ன வயசுலேருந்து வாங்கின அடியை எப்படி வெளியே காட்டுறதுன்னு தெரியாமல் தனக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிற மாதிரியும் இந்த சில பேர் சொல்லுவாங்க, நான் சொன்னால் அது பழிச்சிரும், அதே மாதிரி எனக்கு அடுத்த மாதம் நடக்க வேண்டிய விஷயங்களை எனக்கு முன்கூட்டியே எனக்கு காமிச்சு கொடுத்துரும், நான் அன்றைக்கே நினச்சேன் என் மனசில் பட்டுச்சு அப்படின்வாங்க. இதெல்லாமே வந்து இல்யூஷனுங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்க வந்து அப்படியே நினச்சிக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் அவங்க வெளிப்படுத்தணும். ஒரு கட்டத்தில் வெடித்து வெளியில் வந்துடுறாங்க. அதுக்கு பேர் தான் வந்து பில்லி சூனியம். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அப்படி இருந்துச்சுன்னா பில்லி சூனியம் வச்சு அல்லது சாமியாடி இந்த கொரோனா வரவிடாமல் பண்ணியிருந்துருக்கலாம் இல்லைங்க, லாக்டவுன் இல்லாமல் பண்ணியிருந்துருக்கலாம் இல்லைங்களா, எப்போ இருந்து லாக்டவுன் எப்போ போடுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்துருக்கலாம். அப்படிலாம் சொல்லியிருக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லைங்க அதுக்கு. ஆக்சுவலாக இந்த தாயத்து அப்படின்றது வந்து நான் பார்த்த வரைக்கும் இந்த குழந்தைங்களுக்கு கட்டி பார்த்துருக்கேன். இந்த வந்து காத்து கருப்பு பண்ணக்கூடாது, குழந்தைங்க எதையும் பார்த்து பயப்படக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கையில் கட்டுவாங்க. இப்போ அது ட்ரெண்ட் ஆகி போய் ஒரு தாயத்து 20,000 ரூபாய், 10,000 ரூபாய், 50,000 ரூபாய்க்கெல்லாம் விற்கிறாங்க. கேட்டால் இதுக்குள்ளே வசிய இது இருக்குது அப்படி இப்படின்றாங்க. இதெல்லாம் உண்மையா இல்லை மூட நம்பிக்கையா? மூட நம்பிக்கை தாங்க. குழந்தைகளுக்கு கேட்டீங்க, குழந்தைங்களுக்கு சில வேர் இருக்குது இல்லைங்களா, அந்த வசம்புன்னு சொல்லுவாங்க, பேர் சொல்லாதுன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. வசம்பா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ஒரு செரிமான மண்டலத்தை கொடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு குழந்தைகளுக்கு செரிமான இது அதிகமாக இருக்காது. அம்மா ஏதாவது மாங்காய் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா குழந்தைக்கு அவங்க ஃபீட் பண்ணுறாங்க, அந்த குழந்தைக்கு செரிமானம் ஆகாமல் தரலாக போகிறது மாந்தம்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு. அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா, பிறந்த குழந்தைக்கு ஒரு 5 வயசு அந்த 5 மாதம் 6 மாதம் 7 மாதத்துக்குள்ளே இருக்க பிள்ளைகளுக்கு வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க, ஹாஸ்பிட்டலே கொடுக்க மாட்டாங்க. சும்மா சாதாரணமாக ஏதாவது ஒன்று கொடுத்து விட்டு எண்ணெய் தடவை விடு, ஏதாவது வயிற்றுக்கு தேய்ச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. குழந்தைக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா ஏதாவது தேவையில்லாமல் ஏன் அதை போய் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த வேர்கள் மூலமாக குழந்தைகளுக்குலாம் வந்து வசம்ப மாலையாகவே கட்டு கோர்த்து விடுவாங்க. எங்கள் ஊரில் சில குழந்தைகளுக்கு கையில் கட்டி விடுவாங்க, கையில் 2. ஏன்னா அந்த குழந்தை என்ன செய்யணும்னா இப்படியே தான் வச்சுருக்கோம், இந்த ஸ்மெல் உள்ளே போங்களா, கையை காலை ஆட்டும் பொழுது அது அந்தோடைய ஒரு ஸ்மெல்லு வந்து இங்கேக்குள்ளே கிளம்பும். அப்போ கழுத்தில் போட்டுக்கும்போது அப்போ இந்த சுவாசம் மூலமாகத்தான் உள்ளுக்குள்ளே போய் அந்த குழந்தைகள் சரி பண்ணும். இன்னொன்று செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில், செவ்வாய் வெள்ளி பிள்ளை குளிப்பாட்டிட்டு சாம்பிராணி போக காட்டு குழந்தைய எப்படி காட்டுவாங்க இல்லைங்களா, எப்படி குழந்தைய காட்டுவாங்க. ஏன்னா குழந்தைக்கு எந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. இது மாதிரி ஒரு நசியம் சொல்லுவாங்க, அதாவது ஒரு மூச்சு உள்ளுக்குள்ளே போய் தான் உள்ளுக்குள்ளே போய் குழந்தைக்கு அது சரி பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் அது பண்ணாங்க. உண்மையிலேயே அந்த காலத்தில் போட்ட தாயத்து அப்படிங்கிறது என்னென்னா மூலிகை தான். அது ஓகேங்க, அது வரைக்கும் மருத்துவம் ஓகே. அதற்கு பிறகு நம்மளாக வந்து என்னுடைய வேலையை நானாக பார்த்துக்கிறேன். ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது இல்லையா, எனக்கு சாப்பிட்டு வயிற்றுலேயே இருக்குமா, இன்னும் எனக்கு சேரலன்னு சொல்ல தெரியாது. அதனால் அது அழுதுகிட்டே இருக்கும். அழுதுகிட்டே இருக்கிற குழந்தைக்கு கொண்டு போய் நீங்கள் போய் அங்கே போய் மந்திரிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, அல்லது போய் ஏதாவது கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா, இந்த மருத்துவம் மூலமாக அந்த குழந்தைக்கு சரியாகி அழுகி நின்றுடும். ஆனால் நம்மளால் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த குழந்தை ஏதோ பார்த்து பயந்துருச்சு, அங்கே போய் மந்திரிச்சு போட்டோன்னே அந்த பிள்ளை அழுகை நின்றுருச்சு அப்படி. அப்போ அந்த தாயத்தில் இருக்கிற மந்திர சக்தியால், அதில் இருக்க மூலிகை சக்தியால், சரிங்களா, அது வரைக்கும் ஓகே. இப்போ வந்து என்ன ஆகி போச்சு, பெரியவங்களாம் கட்டும்போது வசிய தாயத்து, கணவன் மனைவி பிரச்சனையா, வசிய தாயத்து போடுங்க ஒரு தாயத்தை போடு அப்படின்னு அப்படி. அப்புறம் இப்படிலாம் இவ்வளவு வசிய மருந்துகள், இவ்வளோ வசிய தாயத்துகள் இருக்கும்போது எதுக்கு கோர்ட்லலாம் விவாகரத்து வழக்கு எவ்வளோ நடக்குதுன்னு தெரியல. இப்போவும் விவாகரத்து வழக்கு நடந்து தானே இருக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை விவாகரத்து. ஆமாம். இதில் என்னென்னா எத்தனை பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறவங்களும் சரி, அல்லது கல்யாணம் பொருத்தமே பார்க்காம போய் லவ் மேரேஜ் பண்ணி யாராக இருந்தாலுமே அவங்களுக்குள்ள பிரிவு வந்துருச்சு அப்படின்னா அவங்க போய் சேசலில் நிற்கிறாங்க அல்லது வழக்கு போகிறாங்க. இவ்வளோ பிரிவுக்கு வேலையே இல்லை. ஆளாளுக்கு ஒரு கயிறை வாங்கி தாயத்தை வாங்கி கட்டிட்டு அவன் பாட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இது ஏன் இவ்வளோ தாயத்து நீங்கள் மூட நம்பிக்கையா அல்லது உண்மையான்னு கேட்கும் பொழுது ஏதை வாங்குகிறான். ஒன்று பயத்தினால வாங்குகிறான், இன்னொன்று அதிக பேராசையினால் வாங்குகிறான். எப்படின்னா, இதை வாங்கிக்கினா தொழில் நஷ்டமா, இதை வாங்கி கட்டுங்க, உங்களுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அங்கே கொண்டாடி தான் கொட்டும் மண்டையில். இது ஒன்று. இன்னொன்று வந்து பயம். ஒரு வேலை இதை செஞ்சுருக்கலாமோ, செய்யாமல் விட்டால் வேறு ஏதாவது நமக்கு பிரச்சனை ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். அப்போ பயம், ஏமாற்றம், பேராசை, இந்த 3 தான்
இந்த தாயத்துகள் இது மட்டும் இல்லைங்க, நிறையா இருக்குது. இந்த மை தடவிட்டு போகும், ஒரு குறிப்பிட்ட இப்போல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக பச்சை மையெல்லாம் வச்சுட்டு போகிறாங்க. நமக்கு தெரிஞ்சது வந்து விபூதி வச்சாங்க, திருநீர் வச்சாங்க, வெள்ளையாக இருக்கும், குங்குமம்னா சிவப்பாக இருக்கும், மஞ்சள் வச்சாங்க, இவ்வளோ தான் இருந்துச்சு. சந்தனம்ங்கிறது அதோட சேர்ந்தது தான், இவ்வளோ தான் இருக்கும், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த செந்தூரங்கள்லாம் வந்து வைஷ்ணவா ஃபாலோ பண்ணுறவங்க வந்து செந்தூரங்கள், இந்த அனுமார் இவங்கெல்லாம் சாமி கும்பிட்றவங்களாம் வந்து செந்தூரங்கள் வந்து வச்சாங்க. இதுக்கு மேலே வேறு ஒன்றுமே இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மை வைக்கிறது, பச்சை பொட்டு வச்சுட்டு போகிறது, ரோஸ் கலர் வச்சுட்டு போகிறது, பல கலரில் வச்சுட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு லேடி நான் பார்க்குறேங்க, 7 விதமான கலர் பொட்டு வச்சுருக்குறாங்க. இது என்னங்கம்மா அது அப்படின்னா வந்து நான் நவக்கிரகத்தை நான் அடக்கிறேன் இல்லை வசியம் பண்ணுறேன்னாங்க. அப்படின்னா 7 தானமாக இருக்குது, ராகுக்கு எதுக்குன்னு பொட்டு கண்டுபிடிக்கலைங்க, கண்டுபிடிச்சு அதையும் வச்சுருவேன். அப்போ இங்கேருந்து மூக்கு வரைக்கும் வந்துருச்சு பொட்டு. சரி, ராகுக்கு எது எப்படி இந்தம்மா எப்படி நான் கிரகங்களை அப்படியே ஆகர்ஷணம் பண்ண போகுதுன்னு தெரியல எனக்கு. அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்காரா நம்ம. அதாவது கிரகங்களை இங்கே வந்து நான் வந்து வசியம் பண்ணி வைக்கிறேன், குலதெய்வத்தை நான் வசியம் பண்ணி வைக்கிறேன், தெய்வங்களை வசியம் பண்ணி, அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறோம் உலகத்தில் பிறக்கலை இல்லைங்களா? நம்ம எல்லாமே சாதாரண ஜீவாத்மா தான், அவங்க ஒரு பரமாத்மா. இந்த நம்ம தான் இறந்து அவங்ககிட்ட போகிறதா நம்முடைய புராண கதைகளிலிருந்து நம்முடைய பெரியவங்க எல்லாருமே, வள்ளல் பெருமாள்லேருந்து இயேசுநாதர்லேருந்து அந்த பக்கம் முஸ்லீம்ஸில் நபிகள் நாயகத்துலேருந்து எல்லாருமே என்ன சொன்னாங்க, இறைவனை அடைவதற்கான வழி தான் சொல்லியிருக்காங்களே தவிர நீ அவனை கொண்டு வந்து உன் பக்கத்தில் வச்சுக்கன்னு யாருமே சொல்லலை இல்லைங்களா? அப்போ நம்ம அதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர இவங்க ஷார்ட்கட் கண்டுபிடிக்கிறாங்களாம். தாயத்தை வச்சா வசியம் பண்ணிடலாம். எப்படிங்க வசியம் பண்ண முடியும்? நான் பெத்த பிள்ளையே ஒரு குறிப்பு ஒரு கட்டத்துக்கு மேலே உனக்கு என்னப்பா தெரியும் சொல்கிறதுக்கு பேசாமல் அமைதியாக இருப்பாங்கிறது இல்லைங்களா? கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே கருத்து வேறுபாடு வருது இல்லைங்களா? அதவே நம்ம வசியம் பண்ண முடியல. நம்ம எப்படி நம்ம கண்ட்ரோல் இல்லாத அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கலாம் நம்ம வசியம் பண்ண முடியும்? ரெண்டாவது நம்மளுடைய சக்திங்கிறது அவ்வளோதாங்க, என் கைப்பிடிங்கிறது இவ்வளோதாங்க, இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க எல்லாமே வந்து இந்த உலகம் முழுவதும் வியாபிச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் பஞ்சபூதம்ங்கிறாங்க. பூதம்னா பூதம் பயமுறுத்துறதில்ல, பூதம்ங்கிறது என்னென்னா ஒரு அளப்பெரியன்னு அர்த்தம் இல்லைங்களா? இந்த பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் வந்து இது பண்ணிடுவேன், நான் வந்து அப்படியே கண்ட்ரோலில் வச்சுருவேன் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க நம்மளே ஏமாற்றிட்டு இருக்காங்க. அடுத்தவனை ஏமாத்துறது நீங்கள் சொல்கிறீங்க, அவங்களே அதை நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பர் சூப்பர் சார். இந்த கயிறுகள், அதாவது இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கயிறு அந்த காலத்தில் வந்து சிகப்பு கயிறு, கருப்பு கயிறுன்னு கட்டுவாங்க. அதுக்கப்புறம் பச்சை கயிறாச்சு, ஒரு மாதிரி ரெட் கலர்லாம் ஆச்சு. இப்போ நிறைய நடிகர்கள் கூட பார்த்தீங்கன்னா கையில் கலர்களாக கட்டிக்கிட்டு இருக்காங்க கயிறு. இந்த கயிறு என்னங்க பண்ணிடும்? அது தன்னுடைய ஒரு ஆளுமையை காட்டுறாங்க, அல்லது தன்னை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்காக எதையாவது ஒன்று புதுசாக செய்கிறாங்க. நீங்கள் கயிறுக்கு போயிட்டீங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கருங்காலி ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு, கருங்காலி மாலை போட்டால் யாருக்குமே குடும்ப வாழ்க்கை சரியில்லை பார்த்தீங்களா? முதல்ல தனுஷ் போட்டார், குடும்ப வாழ்க்கை பஞ்சாயத்து ஆயிடுச்சு. கருங்காலி மாலை போட்டவங்க எல்லாருக்குமே குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையாச்சு. ஐயோ சார், நான் நிறைய பேரை பார்க்குறேன், அந்த சிக்னல் எல்லாம் லேடிஸ் எல்லாம் கருங்காலியில் பிரேஸ்லெட் செயின்லாம் போட்டுட்டு இருக்காங்க சார். அதாவதுங்க அது அழகுக்காக போடுற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் இது செஞ்சால் எனக்கு வந்து அப்படியே எனக்கு ஒரு பவர் வந்துடும் அப்படின்னு இறைவன்ட்டு எதிர்பார்த்தே கூடாதுங்க. இறைவன்ட்டு எதிர்பார்த்து அல்லது நம்ம கேட்டு நம்ம வேண்டுதல் வச்சா நம்ம சுவாசம் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம பாட்டு பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் சுவாச கதி நடந்துக்கிட்டே இருக்குது. என்னை அறியாமல் கண் சிமிட்டிகிட்டு இருக்கு. ஏன் கண் சிமிட்டணும்? கண்ணுக்கு பாதுகாப்புக்காக கண் சிமிட்டுது இல்லைங்களா? அப்போ நான் இறைவன்ட்ட கேட்டேன், நான் இத்தனை நிமிஷத்துக்கு இத்தனை செகண்ட் இருக்க நானாக கண் சிமிட்டணும்னு நான் இறைவன்ட்ட கேட்கல. நான் இறைவன்ட்ட அப்ளிகேஷன் போடாமல் தான் நான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன். அப்புறம் எதுக்கு நான் கயிறு வாங்கி கட்டணும், எதுக்கு நான் கருங்காலி மாலை போடணும்? தேவையில்லை. ஏதோ ஒன்று இருக்கணுன்றதுக்காக போடுறதுனா போட்டுக்க வேண்டியதான். ஆனால் இதை செஞ்சால் எனக்கு அது நடக்கும் அப்படின்னு இது எதிர்பார்த்து செய்கிறது எதுவுமே வந்து கரெக்டான ஒரு ஆன்மீகமாக இருக்காது, அது ஒரு சரியான பக்தியாக இருக்காதுங்கிறது என்னுடைய வாதம். ஓகே, இப்போது இந்த கயிறுலையோ இந்த தாயத்துலேயோ எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா கிராமங்களாக இருக்கட்டும், கிராமம்னு சொல்கிறத விட இப்போ நம்ம நகரமில் கூட வந்து இந்த மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்களே. இப்போ அவங்களாம் வந்து எப்படி என்ன சொல்கிறது? அதுதாங்க ஒரு பயத்தினால பண்ணுறது. இதெல்லாம் நம்ம ரத்தத்தில் இருந்தது தானே. இப்போ ஈஸியாக இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னா, அழுக வச்சிடலாம், சிரிக்க வச்சிடலாம், பேய் படத்துக்கு மேலே பயமுறுத்திடலாம். இது பண்ணிடலாம்ல. இதெல்லாம் எங்கே இருக்குது? நம்மக்கிட்ட இருக்குது. என்கிட்ட இருக்கிறது அங்கே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் அந்த ஸ்க்ரீனோட லைட்ஸ் அந்த எமோஷனல் தான் அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க. இதை செஞ்சு இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்மளே பேசிகிட்டு இருக்கிறோம். நேற்று ஒரு மேடம் வர்றாங்க, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்க, இந்த ஒரு வாரமாகவே 7 வயசு ஆகுது, ஒரு வாரமாகவே அவன் வந்து நைட்டு தூங்குறதே இல்லை, அழுதுகிட்டே இருக்கிறான், கண்ணை மூட மாட்டான், கண்ணை முன்னே பயமாக இருக்குன்னு அழுகிறான், அவள் பார்த்து வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது
அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணீங்க அதுக்கு அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு போன வாரத்துலேருந்து அந்த அந்த ஒரு வாரமாக இந்த பிரச்சனை இருக்குது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவங்க ஊரில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம்னா, ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தவங்க எரிஞ்சு வந்துடுறாங்க. அதை அந்த குழந்தை பார்த்துட்றான். அதை பார்த்துலேருந்து பயம். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்று அந்த ஊரில் இருக்கக்கூடாது, வெளியில் கூட்டிகிட்டு வந்து அவனை ஏதாவது வெளியில் கொஞ்சம் ரிலாக்ஸாக கூட்டிகிட்டு வந்து பண்ணிடணும். வீட்டுக்குள்ளே அதையே பேசிகிட்டு இருக்கிறது. யார்கிட்ட பேசினாலும் காலையில் அவங்க அம்மா, அந்த பையன் உட்காந்துருக்குறான், காலையில் அவங்க அம்மாவுக்கு ஃபோனை போட்டு, ஏம்மா அது பார்த்தியா, அது எப்படி திக்குன்னு எரிஞ்சு வந்துச்சு பார்த்தியா அப்படிங்கும்போது குழந்தை நம்மளை கவனிக்காது நம்ம நினச்சிட்ருக்கோம். அவள் ஏதோ அங்கே பேசிகிட்டு இருக்கான், அங்கே விளையாடிட்டு இருக்கிறான், செல்லு பார்த்துட்டு இருக்கான்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம பெரியவங்க பேசுகிறத அந்த குழந்தை உள்ளே வாங்கிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. அந்த செவி உணர்வு அந்த குழந்தைக்கு அதிகமாக இருக்கும். வளர வளர தான் நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம். செவி குழந்தைக்கு அருமையாக இருக்கும். அதை கேட்க உள்ளுக்குள்ளே படமாக ஓடும். குழந்தைங்கிறது நம்ம பேசுகிறத கற்பனையாகவே வளர்த்துட்ருக்கோம். அப்போ இதெல்லாம் கேட்டு அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது பார்த்தது ஒரு நாள் தான், அது ஆல்ரெடி அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. மறுபடியும் இவங்க இதை பார்க்குற பக்கமெல்லாம், ஏன்னா இவங்களுக்கு சும்மா இருக்க முடியல, அதை சொல்லணும், யார்கிட்டையாவது அதை பற்றி பேசணும். அதனால என்ன நடந்துச்சுங்கிறத பேசி அவங்கள வந்து ஒரு மாதிரி பேச நைட்டு தனியாக தூங்கும் போகும்போது அந்த ஞாபகம் வருது. இதனால் அப்போ அவங்களுக்கு இதுதான் காரணம் அவங்களுக்கு தெரியுது. ஆனால் இந்த பிரச்சனை எப்படி வெளியில் கொண்டு வருதுன்னு தெரியல. அப்போ என்ன சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், கொஞ்சம் நாளைக்கு இங்கே இந்த வீட்டில் இருக்காதீங்க, கொஞ்சம் வெளியில் எங்கேயாவது உங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கோ அல்லது உங்கள் மாமா வீட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு வாங்க. இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடற்கரை ஆற்றங்கரைக்கு போயிட்டு கொஞ்சம் நீட்டாக ரிலாக்ஸாக குளிச்சுட்டு, ஏன்னா தண்ணி மேலே படப்பட நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உணர்வும். அப்போ ஏதாவது கடற்கரைக்கோ ஆற்றங்கரைக்கோ போயிட்டு வாங்க அப்படின்னா, அப்போ எந்த கோயிலுக்கு போகணுன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா? அப்போ அவங்க பரிகாரமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இது பரிகாரம் இல்லை, அவனோட மைண்ட் செட்டை மாற்றுறதுக்காக எங்கேயாவது டூர் போயிட்டு வாங்க, ஒரு நாளைக்கு ஊட்டி மாதிரி கொடைக்கானல் மாதிரி எங்கேயாவது வெளில போயிட்டு வாங்க அப்படின்னா, அவங்க மறுபடியும் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சாமியாடிகிட்ட பார்த்துட்டு வந்துடுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, உன் பையனுக்கு வந்து அட்டமாதிபதி நடக்குது, உன் வீட்டில் ஒரு துர்சம்பவம் நடந்தே தீரும், நீ வந்து கர்மகாரியம் செஞ்சே ஆகணும்னு அந்த ஆள் போட்டு விட்டான். அந்த அம்மாவுக்கு போச்சு. அவனை விட இந்த அம்மா ஓவராக இதாகிட்டாங்க. அப்போ எனக்கு என்ன ஆயிரும், என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமோ, அல்லது வெளிநாட்டில் இருக்கிற என் புருஷனுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படி. ஏன்னா வீட்டுக்காரரும் பக்கத்தில் இல்லை, வெளியில் இருக்கிறாரு. அந்த பையனை வச்சுட்டு இந்த அம்மா மட்டும் தனியாக இருக்காங்க. அந்த அம்மா மட்டும் தனியாக இருக்கும்போது அந்த அம்மாவோட எமோஷனலில் விளையாடுறது. இதைத்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சில ஜோதிடர்கள், சில சாமியாடிகள், சில குறி சொல்கிறவங்க இதை வந்து அடுத்தவங்களுடைய எமோஷனலை பயன்படுத்தி காசு பார்க்குறாங்க. உனக்கு வந்து இதாயிரும் அதாயிரும், நீ நடந்து போக முச்சந்தில் அடிபட்டு செத்து போயிடுவேன், 2 வீலரில் அடிபட்டு, இப்படிலாம் சொல்ல அவங்க ஆல்ரெடி டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறவங்க எல்லோரும் நம்ப மாட்டாங்க. ஒரு சிலர் நான் சொன்ன போல் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கவங்க கண்டிப்பாக அதை நம்பிடுவாங்க. பயம். அதனால தான் சொல்கிறேன், இந்த நீங்கள் கேட்டது கேள்வி என்னென்னா, பயம் அல்லது ஏற்கனவே நடந்த சம்பவத்தை மைண்டில் வச்சுக்கிறதுனால அதே மாதிரி நடந்துருமோ. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போய்ட்டுருக்கோம் அல்லது பைக்கில் போய்ட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது சரிங்களா, கூட்டமாக கூடிடுது, கூட்டமாக இருக்குது, வெளியிலேருந்து பார்க்க தெரியல. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தோணும்? எதுவும் நடந்துருச்சுன்னு தான் தோணும். அடுத்து கிட்ட போய் பார்க்கணும்னு தோணும். ஏன்? என்னதான் இருக்குன்னு ஒரு ஆர்வம். நமக்கு தெரிஞ்சவன் யாராக இருந்தான்னா அதான் வரும். ஏதோ நடந்துருச்சு, யாராக இருப்பா கேட்குறோம், யாருங்க அடிபட்டாருங்க, கீழே விழுந்து கிடக்காரு. அடுத்த செகண்ட் நமக்கு நம்ம அறியாமல், ஏன்னா நம்மள மனிதன் என்பவனு ஒரு சமூக விலங்கு, நம்ம எல்லாமே ஒன்று கனெக்ட் ஆகி தான் வந்திருக்கிறோம். அந்த ஒருவேளை கூட்டத்தில் நமக்கு தெரிஞ்ச யாராவது விழுந்தானே என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக யாராக இருந்தாலும் நம்ம விலைக்கிட்டு தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்குள்ளுக்குள்ளே ஒன்று ஓடும், யாராக இருக்கும், ஒருவேளை நமக்கு தெரிஞ்சவனாக்காரோ, நேற்று அப்பா ஊர்லேருந்து வரோன்னு சொன்னார் அப்படிலாம் தோணும் இல்லைங்களா. ஊர்லேருந்து நேற்றே கிளம்பி பஸ் ஏறிட்டோம்னாரு அநேகமாக அப்படிலாம் தோணும். அங்கே போனதுக்கு போய் வேறு அட யாருன்னு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த க்யூரியாசிட்டி, அந்த நேரத்தில் வரக்கூடிய படபடப்பு இல்லைங்களா. இது அப்போ இது வரக்கூடாதாங்கன்னா இது வரும், இது எல்லாருக்கும் வரும், எனக்கும் வரும், இவ்வளோ வியாக்கானம் பேசுகிற எனக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். ஆனால் இது தனக்குன்னு வரும் பொழுது ஒரு மாதிரி வருது, ஒரு மாதிரி நீங்கள் சொன்ன மேலே அந்த சென்டிமெண்ட்டாக லாக் ஆகுற இல்லைங்களா, இவங்கெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத என்னோட இது. மிக சிறப்பு சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அப்போ இந்த பேய் பிடிக்கிறது அதெல்லாம் கூட நம்பிக்கை இருக்கா, இல்லை அதுவும் மூட நம்பிக்கை அப்படின்றீங்களா? இல்லைங்க, மூட நம்பிக்கைன்னா இல்லைங்க. இது அப்போ அவங்கெல்லாம் வந்து மூட நம்பிக்கைன்னா அவங்க எல்லாமே அறிவாளிக தான். இந்த டைமில் நான் ஏற்கனவே சொன்னது போல் குரு ராகுவோ சந்திரன் ராகுவோ ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய ராகு வரும் பொழுது அவங்களுடைய சந்திரனை டைரெக்டாக டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது அவங்க இது மாதிரி தன்னை அறியாமல் அமானுஷ்ய சிந்தனைக்குள்ளே போகிறாங்க. அப்போ அவங்க பேய் பிடிச்ச மாதிரியும் பேசுவாங்க. சில நேரம் சாமி அருள் வந்து அப்போ பேயும் சாமியும் ஒன்றான்னு கேட்கக்கூடாது, அது ரெண்டு வேறு உணர்வு தான். ஆனால் நமக்கு எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இல்லைங்களா. அப்போ நான் இங்கே இல்லை, எனக்கு இன்னொரு சக்தி உள்ளே வந்துட்டான்னு நினைக்கிறேன். அப்போது அது ஒன்று. சாமியை விட்டுருங்க,
எனக்கு பேய் பிடிச்சதா இருக்குது நான் உணர்றேன் இல்லைங்களா, அது ஒன்று ரெண்டுமே அவங்களுக்குள்ள மொத்தத்தை அவங்க இல்லை இல்லைங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களே சாமி மாதிரி பேச ஆரம்பிச்சுருவாங்க. டேய் ஆறா நீ வாடா அப்படின்வாங்க. யாரை? புருஷனை. நேரில் பேச முடியாதுக்கா, சாமி வந்து ஆடுனா யார் என்ன கேட்க? நாங்களாம் பேசுவோம் சார். நீங்கள் பேசுவீங்க. ஓகே. அதனால தான் பெண்ணுனால் பேயும் இறங்குன்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக பெண்ணுன்னா பேய் தான் இறங்குது, ஆம்பளைக்கு பேயே பிடிக்கிறது இல்லை. ஒரு ஆம்பளை இயற்கையாகவே பேயா இருக்கிறாங்க நம்ம தெரியல. இருக்கலாம். சரிங்க. பாச பேய்ங்க ஆண்கள் எல்லாமே, பாசத்துக்கு கட்டுப்பட்டவனுங்க இல்லைங்களா. மக்களே இதெல்லாம் நம்பவே முடியல, இவர் சொல்றதை பார்த்தா ஆண்கள்லாம் பாச பேய்கள்ன்றாங்க. இதுக்கான உங்களோட கமெண்ட்டையும் நல்லா பஞ்ச் பண்ணுங்க. அப்போ எதுக்கான பெண்கள் வந்து ரொம்ப கான்சியஸாக இருந்தாலும் இந்த மாதிரி இடங்களில் வீக்காக இருக்கும் பொழுது வீக்காக இருக்கிற பெண்கள் இதில் போய் மாட்டிக்கிறாங்கிறது தான் நான் சொல்கிறேன். அப்போ இது சாமி பிடிச்சி ஆடுறவங்களோ பேய் பிடிச்சி ஆடுறவங்களோ நம்ம வந்து ஏமாத்துறாங்க அல்லது இப்படி பண்ணுறாங்க நான் சொல்ல வரல. அவங்களுமே அதை நம்புகிறாங்க, தன்னை அறியாமல் அதில் போய் மாட்டிக்கிறாங்கன்னு சொல்கிறேன். அப்போ அவங்க மாட்டிக்கிறதுக்கான விளக்கமும் நம்ம சொல்கிறோம். ஒருவேளை இது பார்க்குற நேயர்கள் அவங்க ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த உரிமை அடிக்கிறது, கோயில் திருவிழாங்கள், தனக்கு உடுக்கு அடிக்கிறது, உரிமை அடிக்கிறது, இந்த பம்பை அடிக்கிறது, இதில் தான் வந்து நம்மளுடைய ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகும். அது யாருக்குமே ஆகும். குறிப்பாக இந்த நான் சொன்னக்கூடிய கிரகங்கள் இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரும். அவங்க தான் தன்னை அறியாமே சாமி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், முடிஞ்ச வரைக்கும் அவங்க அதை தவிர்க்கலாம். ஏன்னா சில பெண்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா, முடிஞ்ச வரைக்கும் நான் என்கிட்ட கேட்குறாங்க, நான் அங்கெல்லாம் போய் சாமி ஆடக்கூடாதுன்னு தான் சார் நான் நினைக்கிறேன். ஆனால் என்னை மீறி அங்கே போனதையும் அவங்க அடிக்கிற மியூசிக்காக இருக்கட்டும், அங்கே போடுற பாட்டு, அம்பன் பாட்டு, எந்த பாட்டாக இருந்தாலும் அந்த பாட்டை கேட்க கேட்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது சார். ஏன்னா அவங்களுக்கே தெரியுது சாமி ஆடும் பொழுதோ அல்லது வேறு என்ன தன்னை மீறி ஒரு சம்பவங்கள் பண்ணும் பொழுதோ அவங்களுடைய ஆடை விலகுது இல்லையா. இப்போ அதெல்லாமே அவங்களுக்கு அதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க, ஏன் இப்படின்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா அதுக்காக அவங்க எந்த சேஃப்டியும் பண்ண முடியாது. ஏன்னா பெண்களுக்கு அங்கே மானம் ரொம்ப முக்கியமாக போயிடுது. அத்தனை பேர் சுற்றி இருக்கிறாங்க, யாருமே அதுக்கு ப்ரிப்பேராக வர்றதில்லை. ஆண்கள்லாம் சுற்றி இருக்கும்போது இன்றைக்கி எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது, இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறான். அது அவங்க நாளைக்கு அவங்களுக்கே அது போட்டு வைக்கும்போது சங்கடமாக இருக்குது. அப்போ நான் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் சார், ஆனால் எனக்கு முடியறதில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அவங்களுக்கு அவேர்னஸ் முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துங்க. ஏன் அங்கே போகணும்? ஒன்றும் இல்லை சார், அது குலசாமி வீட்டிலேருந்து கும்பிடு, இல்லை இங்கேருந்து கும்பிட்டுட்டு கையெடுத்து கும்பிடுங்க. அங்கே போய் தான் கும்பிட்ணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் தூரத்தில் நின்று சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வாங்க. இல்லையா இந்த கூட்டம்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் போங்க, குலசாமி அங்கே தான் இருக்கேன் இல்லைங்களா. எங்கே போகுது அது? சாமி நம்மளை சுற்றி எங்கேயும் போகாது, அங்கே தான் இருக்கும். எப்போ வேணால் போய் கும்பிடலாமே. அதாவதுங்க, நமக்கு ஒரு விஷயம் சரியாக வரல, அதை மாற்றணும்னு நினைச்சோம்னா அங்கே இருக்கக்கூடாது. இப்போ வீட்டில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வந்துருச்சு, புருஷங்காரன் என்ன செய்வான்? திட்டிடுவான். அது எல்லாம் இந்த பொண்டாட்டிக்காரன் திட்டான், புருஷங்காரன் திட்டான், பொண்டாட்டிக்காரன் அடிக்குது, அது வேறு விஷயம். டக்குன்னு சட்டை மாட்டிட்டு பைக் எடுத்து வெளியே போயிடுவான். ஃப்ரெண்டை பார்க்க போறாரு, இல்லாட்டா அவரோட ஃப்ரெண்டான நெப்போலியனை பார்க்க போறாரு. ஒரு தம்மை போட்டு அந்த 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 இடத்துல இருந்து வெளியே போயிடும். அப்போ லேடிஸ் வீட்டில் கல்யாணியை பார்க்கலாமா? ஆமாங்க, கல்யாணி பார்த்தா பிரச்சனை இல்லை. அந்த அம்மா கல்யாணி பார்த்தா பிரச்சனை இல்லை, இவர் கல்யாணி பார்த்தா கூடாது. இவங்க அந்த 4 செவத்துக்குள்ளேயே இருக்கும் பொழுது நம்ம பேசுகிற விஷயங்கள் அந்த 4 செவத்துக்குள்ளே பட்டு ரிப்ளை ஆக அதனால தான் பெண்களுக்கு கோவம் குறையவே மாட்டேங்குது. இருந்தாலும் வெளில போயிட்டு உள்ளே வந்தோடனே இருந்தாலும் ஃப்ரீ ஆயிடுவார். சரி விடுமா, 4 புரோட்டா வாங்கிட்டு வந்துடுவார். அந்த புரோட்டாவை போய் நாய்க்கு வை, நீ இவ்வளோ தூரம் பேசிட்டு திங்கிறதுக்கு நான் என்ன நாய் நினச்சேன்னு திரும்ப மறுபடியும் அந்த அம்மா இருந்து ஆரம்பிக்கும். அப்போ இருந்து மறுபடியும் முதல்ல இருந்தாங்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்னென்னா அப்படி கோவப்பட்டு வெளியில் போகிறதா இருந்துச்சுன்னா அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போயிடும். அப்போ இது பார்க்குறோம், ஏங்க வெளியில் போய் நீ நிம்மதியாக கூட மாட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. நமக்கு என்னங்க பிரச்சனை ஆகிடுச்சு வருது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ண தான் பார்க்கணும். இதில் யார் இறங்கி வர்றா, நீ தான் ஃபஸ்ட்டு, அப்படிலாம் இல்லை. தப்பு யார் மேலே இருந்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போயிட்டது பிரச்சனை இல்லை. இது குடும்ப உறவுலேருந்து சரி. ஏன்னா இந்த நான் சொன்ன இந்த சந்திரன் டேமேஜாக இருக்கிற ஜாதகத்துக்காரவங்க அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு விட்டும் கொடுத்துருவாங்க. ஆனால் என்ன ஆகுன்னா சூழ்நிலைக்கு கைதியாக மாறிடுறாங்க அவங்க. இவங்க வந்து டக்குன்னு பார்த்தா இந்த செவத்தில் முட்டி அழுவாங்க. சில பெண்கள்லாம் பார்க்குறீங்க, இந்த தலையிலே அடிச்சுக்கிறாங்க இல்லைங்களா, தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகிறது, இது எல்லாமே அவங்க கண்ட்ரோலை மீறி நடக்கக்கூடிய சம்பவங்கள். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குது அல்லது இதை பார்க்கக்கூடிய நேர்கள் நீங்கள் அதை மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க, நான் அதை விட்டு மாறணுங்க, அதை விட்டு வெளியே வர தெரியாமல் தான் இருக்கேன் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த இடங்களை நீங்கள் அவாய்ட் பண்ண பார்க்கணும். பார்த்துட்டா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா போதுமானது. மிக சிறப்பு சார். அதாவது பத்மநாபன் சார் வந்து ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப ஜாலியாக நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய வச்சிருக்காரு. ஸோ மக்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி விஷயத்தை கூட நீங்கள் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது மனசில் டவுட்டோ ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கான பதிவையும் போடுறோம். ஸோ பத்மநாபன் சார், உங்களோட பொன்னான நேரங்களில் எங்களோட யூத் தமிழ் நேயர்களுக்காக நிறைய விஷயத்துக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார்.